ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகர்ஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தியானவழி அன்பர்களே, அருளாளர்களே, ஞானிகளே, மகான்களே, தவசிகளே, யோகிகளே, உலக மக்களே, நாளைய உலகை காக்கும் உத்தம ஞான குழந்தைகளே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது சாக்கடையில் அமரச் செய்து உபதேசம். சொல்ற போலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. முதல் தெய்வம் சத்குரு தேவருடன் தொடர்பு ஏற்பட்ட பின் ஒரு சமயம் குருதேவரும் என்னை பார்த்து, முதல் தெய்வத்திடம் ஆசீர்வாதம் வாங்கி வா என்று சொன்னார். நானும் முதல் தெய்வம் யார் என்று யோசிக்கையில், உன்னை பெற்ற தாய் தந்தையரே உன் முதல் தெய்வம் என்று சொன்னார். நமது உயிர் நமக்கு கடவுளாக இருந்தாலும் நமது அன்னை தந்தையே நம்மை உருவாக்கிய தெய்வங்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். யாம் எமது வேலைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது பித்தரை போன்று இருந்த எமது குருதேவர் ரோட்டின் ஓரமாக சாக்கடையின் அருகில் அமர்ந்து இருந்த நிலையில் என்னை பார்த்து விட்டார். என்னை பார்த்ததுமே அடே தெலுங்கு ராஜ்யம் என்று எம்மை வழக்கம் போல் கூப்பிடும் பாஷையில் அழைத்தார். யாம் அவர் அருகில் சென்றோம். நீ இப்போது எங்கு செல்கின்றாய் என்று கேட்டார். நான் வேலைக்கு செல்கின்றேன் என்றோம். உடனே கோபத்துடன், இங்கு எவ்வளவு வேலை இருக்கிறது, இங்கு வேலைகளை செய்யாமல் எங்கு போய் வேலை செய்ய போகின்றாய் என்று கேள்வி கேட்டுவிட்டு, நீ போகும் வேலைக்கு போக வேண்டாம், நான் சொல்லும் வேலைகளை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார்.
சரி என்று சொல்லிவிட்டு வேலைக்கு போகாமல் நின்று கொண்டிருந்தோம். நான் சொல்வதை நீ செய்கிறாயா என்று என்னை கேட்டார். சரி என்று சொன்னோம். நீ கொண்டு வந்த சாப்பாட்டையும் உன் சைக்கிளையும் வீட்டில் வைத்துவிட்டு உனக்கு காப்பியும் எனக்கு டீயும் வரும்போது கடையில் வாங்கி வா என்று சொல்லிவிட்டு எம்மிடம் 5 ரூபாய் நோட்டை கொடுத்து அனுப்பிவிட்டார். யாம் வீடு சென்று டிஃபன் கேரியரையும் சைக்கிளையும் வைத்துவிட்டு குருதேவர் சொன்னபடி அவருக்கு டீயும் எனக்கு காப்பியும் வட்டா செட்டில் வாங்கி வந்தோம். வாங்கி வந்த காப்பியையும் டீயையும் கீழே வைக்க சொல்லிவிட்டு என்னை அந்த சாக்கடை அருகிலே அமரும்படி சொன்னார். யாம் திகைத்த நிலையில் எம்மை பார்ப்பவர்கள் கேவலமாக எண்ணுவார்களே என்று மனம் சோர்ந்த நிலையில் நின்று கொண்டிருந்தோம். எம்மை பார்த்த குருதேவர், என் அருகில் உட்கார், உன்னை யாரும் கேவலமாக எண்ணமாட்டார்கள் என்று சிறிது கோபமாக சொன்னார். யாம் உடனே குருதேவர் அருகில் அமர்ந்தோம். வாங்கி வந்த காப்பியில் சாக்கடை அருகிலுள்ள அசுத்தமான மண்ணை அள்ளி போட்டுவிட்டு இந்த காப்பியை குடி என்று சொன்னார். உடனே எம் உடல் முழுவதும் புல்லரித்த நிலையில் எமக்கு வாந்தி வந்துவிட்டது. இந்த நிலையில் எம்மை பார்ப்பவர்கள் கேவலமாக நினைப்பார்களே என்ற உணர்வுகள் எமக்குள் உறுத்திக் கொண்டே இருந்தது. எமது நிலையை பார்த்து உணர்ந்த குருதேவர் காப்பி வாங்கி வந்த வட்டா செட்டை கொண்டு போய் கடையில் கொடுத்துவிட்டு நிலக்கடலை, பொட்டுக்கடலை, முறுக்கு இவை 3ஐயும் வாங்கி வரச் சொன்னார். காப்பி வாங்கி வந்த கடையில் வட்டா செட்டை கொண்டு போய் கொடுத்தோம். அந்த கடைக்காரரோ காப்பியில் சாக்கடை மண்ணை போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் அந்த வட்டா செட்டை வாங்க மறுத்து புது வட்டா செட்டு ஒன்று வாங்கி தரும்படி கேட்டார். யாம் சிறிது நேரம் யோசித்துவிட்டு வேறு வட்டா செட்டு வாங்கி தருகிறோம் என்று சொல்லி வாங்கி தந்துவிட்டோம். அதன்பின் கடைக்காரர் சமாதானம் அடைந்தார். குருதேவர் சொல்லியபடி முறுக்கும், பொட்டுக்கடலையும், நிலக்கடலையும், பருப்பும் வாங்கி கொண்டு குருதேவர் இருக்கும் இடம் வந்தேன். குருதேவர் சொல்லியபடி முறுக்கும், பொட்டுக்கடலையும், நிலக்கடலை பருப்பும் வாங்கி கொண்டு குருதேவர் இருக்கும் இடம் வந்தேன். யாம் வாங்கி வந்ததை அவரிடம் கொடுத்தோம். எம்மை சாக்கடை அருகில் போகும்படி சொன்னார். சாக்கடை அருகில் சென்றோம்.
2 அடிக்கு ஒரு கோடு போடும்படி சொன்னார். அவர் சொன்னபடி 2 அடிக்கு ஒரு கோடு வீதம் 4 கோடுகள் போட்டதும் போதும் என்றார். எதற்காக இந்த கோடுகள் போட்டாய் என்று கேட்டார். தெரியாது என்று பதில் சொன்னோம். தெரியாமல் ஏன் கோடு போட்டாய் என்று கோபமாக கேட்டார். நீங்கள் சொன்னீர்கள், கோடு போட்டேன். நீங்கள் அடுத்து விவரம் சொல்வீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். நான் விவரம் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, நீ வாங்கி வந்த பொட்டுக்கடலையை இந்த 2 கோட்டிற்கும் இடையில் போடு என்றார். அடுத்த 2 கோட்டிற்கும் இடையில் நிலக்கடலை பருப்பை போடு என்றார். அதற்கடுத்த 2 கோடுகளுக்கு இடையில் முறுக்கை நொறுக்கி போடு என்றார். அடுத்த கேள்வியாக, இதையெல்லாம் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டவுடனே எமக்கு மனப்பதட்டமும் பயமும் வந்துவிட்டது. இதையெல்லாம் நீ எடுத்து சாப்பிடு என்று சொல்லப்போகிறாரோ என்று எண்ணி எம் மனதில் எம்மை அறியாது வேதனையும் கலக்கமும் ஏற்பட்டு கொண்டிருந்தன. அது சமயம், அதோ அங்கே பார், என்ன வருகிறது என்று பார் என்றார். யாம் திரும்பி பார்த்தோம். பன்றி ஒன்று சாக்கடையை நுகர்ந்து பார்த்தவாறே வந்து கொண்டிருந்தது. யாம் பொட்டுக்கடலையை போட்டிருந்த இடத்திற்கு வந்து அந்த இடத்தை விட்டு தாண்டி நிலக்கடலை போட்டிருந்த இடத்திற்கு சென்று நிலக்கடலை பருப்பை நுகர்ந்து பார்த்து அதை அனைத்தையும் சாப்பிட்டு விட்டு அடுத்து முறுக்கை போட்டிருந்த இடத்திற்கு நுகர்ந்து சென்று அந்த முறுக்குகள் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டு அடுத்து முறுக்கை போட்டிருந்த இடத்திற்கு நுகர்ந்து சென்று அந்த முறுக்குகள் அனைத்தையும் சாப்பிட்டது. பிறகுதான் பொட்டுக்கடலையை நுகர்ந்து வந்து சாப்பிடத் தொடங்கியது. அது சமயம் குருதேவர் பன்றியை சுட்டி காட்டி சாக்கடையின் நாற்றத்தை நுகராது, சாக்கடை நாற்றத்திற்குள் மறைந்துள்ள நல்ல வாசனை பருப்பினை நுகர்ந்து கெட்ட வாசனையை நீக்கி நல்ல வாசனை உள்ள பருப்பை எப்படி நுகர்கிறது பார் என்று உணர்த்திவிட்டு, பன்றியின் உடல் பெறுவதற்கு முன் பரிணாம வளர்ச்சியில் பற்பல உடல்களில் கெட்டதை நீக்கி நல்ல மனங்களை நுகரும் ஆற்றல் வளர்ந்து அதன் வழியில் நல்ல மனங்களின் உணர்வுகளின் ஆற்றல் கொண்ட பன்றியின் உடலாக உருப்பெற்றது என்று உபதேசித்து உணர்த்தினார் குருதேவர். பன்றியின் உடலில் கெட்டதை நீக்கி நல்ல மனங்களை வளர்த்து கொள்ளும் உணர்வுகள் வளர்ந்து பன்றியின் உடலில் விளைந்த உணர்வுகளுடன் பன்றியின் உடலை விட்டு சென்ற உயிரான்மா
பின் நல்ல மனங்களை மட்டும் பிரித்து நுகரும் உணர்வு பெற்றது மனிதனாக உருபெறச் செய்கின்றது என்றார்கள். மனிதனாக பிறந்தபின் மனிதன் சுவைமிக்க உணவுகள் நல்ல வாசனை கொண்ட பதார்த்தங்களை சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உணவுக்குள் பதார்த்தத்திற்குள் மறைந்திருக்கும் விஷத்தன்மைகளை கெட்ட உணர்வுகளை மனித உடல் மலமாக கழித்து விடுகிறது. இவ்வாறு கெட்டதை நீக்கிடும் உணர்வுகள் மனிதனின் உடலில் வளர்ச்சி பெற்று நல்ல உணர்வுகளை நுகரும் ஆற்றலாக மனித உடலில் வளர்ச்சி பெறுகின்றது என்று உபதேசித்து அருளினார். மனித உடலில் அனைத்தையும் அறிந்துணர்ந்து செயல்படும் உணர்வுகள் வளர்ச்சி பெற்று இருந்தாலும் சற்று முன் நீ வாங்கி வந்த காப்பியில் சாக்கடையுடன் கலந்திருந்த அசுத்தமான மண்ணை அள்ளி போட்டு உன்னை குடிக்கச் சொல்லும் பொழுது நீ அசுத்தமான சாக்கடையை பார்த்து கொண்டிருந்ததினால் நீ சுவாசித்த அசுத்த உணர்வுகள் உன் உடலுக்குள் சென்று நீ சாப்பிட்டு வந்த நல்ல ஆகாரத்தை எப்படி வாந்தியாக வெளியேற்றியது என்று பார்த்தாயல்லவா என்றார். இதுபோன்றே உன் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் உன் உடலுக்குள்ளும் பதிவாகின்றது, காற்றுடனும் கலந்து விடுகிறது. பன்றி எவ்வாறு நாற்றத்தை பிளந்து நல்ல பருப்பினை நுகர்ந்து நல்ல உணர்வினை தனக்குள் வளர்த்து கொண்டதோ அதை போன்றே காற்று மண்டலமான சாக்கடைக்குள் மறைந்திருக்கும் மகரிஷிகள் வெளிப்படுத்திய ஆற்றல் மிக்க உணர்வால் விஷ உணர்வை நீக்கிடும் உணர்வுகளை நீ சுவாசித்து உன் வாழ்வில் உன்னை அறியாது உன் உடலில் புகுந்து உன் நல்ல உணர்வுகளை இருளடையச் செய்யும் விஷ உணர்வுகளை நீக்கி மகரிஷிகளின் அருள் வழியில் சென்று நீ பார்ப்பவரெல்லாம் நலம் பெறச் செய்வாய். நீ பார்ப்பவரெல்லாம் நலம் பெறச் செய், உன்னை பார்ப்பவர்களையெல்லாம் நலம் பெறச் செய் என்று உபதேசித்துவிட்டு நான் சொன்னது எல்லாம் உன் வேலை என்று கருதி உன் கடமை என்று கருதி இந்த வேலையை செய்து மகரிஷிகளின் அருள் ஒளி பெறுவாயாக என்று சொல்லி எம்மை வீட்டிற்கு போகும்படி அனுப்பிவிட்டார். எமது குருநாதர் அகஸ்தியர் காட்டுக்குள் வாழ்ந்த காலங்களில் இருந்த நிலையை, அவர்கள் இட்ட மூச்சலைகள் பூமியில் எவ்வாறு படர்ந்திருக்கின்றது என்ற நிலையை உணர்த்துவதற்காக எம்மை காட்டிற்குள் அழைத்துச் சென்றார். அக்காலங்களில் காட்டுப்பகுதியில் அகத்தியருடைய தாய் தந்தையர்கள் நோய்வாய்ப்பட்ட ஒருவருக்கு எவ்வாறு வைத்தியம் செய்தார்கள் என்ற நிலையை உணர்த்தினார். பல தாவர இனங்களை நுகர்ந்து தன் உணர்வின் இயக்கங்களை அறிந்து நோயுற்று இருப்பவர்களையும் நுகரச் செய்து அவர்களுக்கு எந்த தீய விளைவுகள் ஏற்பட்டு இருக்கின்றது என்று உணர்ந்து அந்த தாவர இனத்தை நுகர்ந்து அதை அவர்களுக்கு மருந்தாக கொடுத்து அவர் அறியாது வந்த தீய வினைகளை நீக்கிடும் சக்தியை அகத்தியரின் தாய் தந்தையர் பெற்றிருந்தனர். அவர்கள் எப்படி நுகர்ந்தார்கள், அந்த உணர்வை தனக்குள் வளர்த்தார்கள், பிறருடைய நோய்களை போக்க அவர்களுடைய எண்ணங்களின் நிலையை எப்படி வளர்த்தார்கள் என்ற நிலையை உணர்த்தினார். பிறர் துன்பப்படும் உணர்வின் தன்மை கண்டு தாவர இன சத்தை தனக்குள் எடுத்து நுகர்ந்து அவர்களுக்கு கொடுத்து நோய் நீங்கிய பின் அவர்கள் மகிழ்ச்சியடைகின்றனர்.
அந்த மகிழ்ச்சியான உணர்வுகள் வெளிப்படுவதைக் கண்டு அந்த உணர்வின் சத்தை தங்களுக்குள் வளர்த்து கொண்டனர். ஆக இந்த மனித உடலிலே மனித மனங்கள் வெளிப்படாதபடி அந்த மனத்துடன் இந்த தாவர இன மனங்கள் கலக்கப்படும் பொழுது விஷத்தன்மை கொண்ட பாம்புகளும் தேள்களும் இவர்களின் அருகில் வராதபடி எப்படி விலகிச் செல்கின்றது என்ற நிலையை எமக்கு உணர்த்தி காட்டினார். இந்த அளவில் ஞானகுரு மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. இதுவரைக்கும் சாக்கடை உபதேசம் கேட்டோம். அற்புதமான உபதேசம். இந்த உபதேசம் சாதாரண உபதேசம்லாம் இல்லைங்க. அவர் இந்த வட்டாசெட்டில் காப்பியில் தூக்கி மண்ணள்ளி போட்டு இதை குடி அப்படின்னு சொன்னதும் இவருக்கு எப்படி வாந்தி உமட்டலாகி வாந்தி வருது அப்படிங்கிறத அங்கே காமிக்கிறார். ஆக இதை நான் எப்படி சாப்பிட்றேன் பார்த்து அவர் சாப்பிட்டு காமிக்கிறார். அந்த இதெல்லாம் சொல்லலை நம்மள்கிட்ட. அந்த பழனி மலையில் பஞ்சாமிர்தம் அந்த அபிஷேகத்தினுடைய தன்மைகள்லாம் அது எப்படி அந்த வாசனை எப்படி அடிக்குது அப்படின்ட்டு அந்த நிலைகள் எல்லாம் காமிக்கிறார். அப்போ நீ எதை நுகர்றியோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே உன்னுடைய நிலைகளாக மாறும் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு சில சூட்சும நிலைகளில் அருள் உணர்வுகளை பதிவு செய்ததாக தெரிகிறது. அதுபோல் இந்த காற்று மண்டலமே சாக்கடையாக உள்ளது. ஆக நம்முடைய பார்வையும் நாம் கேட்பதும் பார்ப்பதும் நுகர்வதும் அந்த அருள் மகரிஷிகளின் அருள் சக்தியை நாம் நுகர்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி, சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொளியை நாம் நுகர்ந்து மலரின் மனம் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்த சக்தி பெற்று நம்மையும் காத்துக்கொள்வோம், உலகத்தையும் காப்போம். இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை பெறுவோம். அப்புறங்க அன்பு அருள் ஒளி சொந்தங்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பதிவு பண்ணுங்கள். மற்ற வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், மற்ற வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? மகிழ்ச்சி. அன்பு அருள் ஒளி சொந்தங்களே, சந்திப்போம். அருள் ஒளியை பார்க்கலாம், நல்ல கண்ணால் பார்க்கலாங்க. தியானம் பண்ண உணரலாம், தியானத்தை உணரலாம், நம்மள்டேருந்து தீமை நீங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஓம் ஈஸ்வரா குரு தேவா. குருவே சரணம், குருவே துணை.